கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், நாம் பார்க்கிற இந்த உலகம் இந்த உலகத்தினால் ஆளப்படவில்லை. நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம் இந்த உலகத்தினால் ஆளப்படவில்லை. அப்படி நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா எப்படி ஆளப்படுகிறது? காணப்படாத ஒரு உலகத்தால் இந்த உலகம் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த உலகத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது? காணப்படாத உலகத்தால் காணப்படுகிற உலகம் ஆளுகை செய்யப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் நீங்கள் எதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், காணப்படாத உலகத்தை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை வர்ற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற நபர்களோ இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களோ அல்ல. காணப்படாத உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தாக்கி சீரழித்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய யுத்தம் அந்தகார சக்திகளுக்கு, காணப்படாத அந்த கிரியைகளுக்கு எதிராக இருக்கணுமே தவிர மனிதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே தான் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாதுன்னு தான் திருச்சபை மக்களுக்கு ஊழியரையும், மனைவிக்கு கணவனையும், பிள்ளைகளுக்கு பெற்றோரையும் தலைவர்களாக வைத்து கீழ்ப்படியும்படி சொல்கிறார். பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு சகல காரியத்திலும் கீழ்ப்படியும் சொல்லிக் கொடுக்கிறார். விசுவாசிக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உங்கள் ஆத்துமாக்களுக்காக அவர்கள் இரவு பகலாய் கண்விழித்து இருக்கிறபடினால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே வார்த்தைகள் எப்பொழுதுமே உள்வாங்கி நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் இந்த தப்பித்து கொள்ள முடியும். இந்த விஷயங்களிலிருந்து, காணப்படாத உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிந்தால் எல்லாரும் விழிப்பாய் இருப்பார்கள். விழிப்பாய் இல்லாதவர்களுக்காகத்தான் கர்த்தர் அவர்களுக்கு மேலே ஒரு ஆளை வைத்து சொல்லிக் கொடுக்கிறார். கீழ்ப்படியாத பட்சத்திலே அதில் போய் சிக்கிக்கொள்வீர்கள். ஆகவே நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? சொல்லுங்கள், எதை புரிந்து கொள்ள வேண்டும்? காணப்படாத உலகத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் காணப்படுகிற உலகத்தில் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் படுத்த முடியும். அல்லேலூயா. சரி, அப்போ இதுக்கு என்ன கேள்வியோடு ஆரம்பிக்கணும்னு சொன்னால், விழுந்து போனதை எப்படி எடுத்து நிறுத்துவது? சத்தமாக சொல்கிறீங்களா எல்லாரும்? நான் சொல்கிறத, விழுந்து போனதை எப்படி எடுத்து நிறுத்துவது? சரி, இந்த வசனத்தை நம்ம ஆமோஸில் வாசித்தோம். அதே போல் நம்ம எதில் வாசிக்கலான்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்த. நல்லா கவனிங்க, ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் சரி செய்வார், சரி செய்வார். எதையுமே யாரையுமே சரி செய்வார். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். ஆஃப்டர் திஸ் ஐ வில் ரிட்டர்ன் அண்ட் ஐ வில் ரீபில்ட் த டென்ட் ஆஃப் டேவிட் that has fallen. I will rebuild its ruins and I will restore it. I will restore it. பழையபடி தி பெஸ்டாக நிறுத்துவார். அல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய கர்த்தரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் மாறாது அதெல்லாம் மாறாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாயாலே நீங்கள் கெட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் தான் சொல்லிட்டார். அதில் என்ன போய் சொல்லியிருக்கு? இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லிட்டு அவரை எல்லாம் செய்ய போகிறாரு. நம்ம பேசாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனைகளை பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இதை நன்றாக கவனிங்க. இன்றைக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த பிரசங்கத்தை கேட்டு முடித்த பிறகு நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? பயிற்சி செய்ய வேண்டும். என்ன பயிற்சி செய்யணும்னா, 3 விஷயத்தை எழுதுங்க. இது ஒரு டீச்சிங் மெசேஜாக இருக்கும். 3 விஷயத்தை எழுதுங்க. நம்பர் 1 என்ன எழுதுன்னா, காணப்படாதவைகளை காணப்படும்படி பேசுவேன். எழுதுங்க. காணப்படாதவைகளை காணப்படும்படி பேசுவேன், பேச வேண்டும்.
ரெண்டாவது, இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசுவேன். இல்லாதவைகளை இருக்கிறதை போல பேசுவேன். மூணாவது, மரணத்துக்கு எதிராக ஜீவனை பேசுவேன், அல்லது தோல்விக்கு எதிராக வெற்றியை பேசுவேன். எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது அதெல்லாம் பாசிட்டிவாக பேசுவேன். எதெல்லாம் நெகட்டிவ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியல, நெகட்டிவ் இருக்கிறதுனால தான் அது பாசிட்டிவ் ஆக போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் மைனஸ் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும், குறுக்கு கோடு, அதுக்கு மேலே ஒரு நெட்டு கோடு போட்டிங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவ் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அத்தனையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலே கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. ஆகவே 3 விஷயம், காணப்படாதவைகளை காணப்படும்படி பேச வேண்டும். சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சமாதானம் வருவதாகனா சமாதானம் வரும், அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ். அடுத்தது, இல்லாதவைகள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இல்லாதவைகளை இருக்கிறதை போல பேசுனா இல்லாதவைகள் வந்து இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது, மரணத்துக்கு ஏதுவானதை பேசக்கூடாது, ஜீவனுக்கு ஏதுவானதை பேச வேண்டும். இதை கொள்கையாக வைத்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்படின்னா பாஸ்டர் நீங்களாம் பேசுகிறதா, நான் நிறைய நெகட்டிவ் பேசியிருக்கேன், அந்த நெகட்டிவ் அப்படியே பாசிட்டிவாகவும் மாற்றியிருக்கேன். நீங்கள் பேதுருவை போய் கேட்டால், பேதுருவே நீ தண்ணியில் விழுந்தையானாக்கா விழுந்தந்தாம்பான்னு சொல்லுவான். அப்புறம் எப்படி வந்த, இயேசு என்னை தூக்கி எடுத்தான்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஆகவே நான் விழவே இல்லைன்றது பெரிய சாமர்த்தியம் கிடையாது, விழுந்து கிடப்பது தான் தோல்வி. விழுந்து விட்டேன் என்று சொல்லி அடுத்தது எழுந்திருக்கிறோம் பாருங்க, அதுதான் முயற்சி. அந்த முயற்சியை தான் கர்த்தர் பார்த்து ஆசீர்வதிப்பார். விழுந்துட்டான்னு 1000 பேர் உங்களை பற்றி சொல்லட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா தூக்கி எடுக்கிற தேவன் நமக்கு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கூட ஒரு பாட்டு இருக்கிறது, என்னை தூக்கி தூக்கி எடுக்க எந்த நேசு அருகில் இருக்க, கலக்கம் நெருக்கம் என்னை வீழ்த்தி அழிப்பதில்லை, கலக்கம் நெருக்கம் என்னை வீழ்த்தி அழிப்பதில்லை. நம்மளை தூக்கி எடுக்கிறவர் இருக்கும் பொழுது தூற்றுகிறவர்களை பற்றி கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆகவே நமக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயத்துக்கு 3 வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் ஏனெனில் காணப்படுகிறவைகள், as we look not to the things that are seen, but to the things that are unseen. For the things that are seen are transient, but the things that are unseen are eternal. காணப்படுகிறவைகள் தற்காலிகமானது, கடந்து செல்லக்கூடியது, அனித்தியமானது. கடந்து நம்மளை விட்டு போகக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. இங்க என்ன சொல்லுகிறது நன்றாய் கவனிங்கள். காணப்படுகிறவைகள், பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, கடன் இருக்கு, பிரச்சனை போராட்டம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்க. அது எல்லாமே காணப்படுகிறவைகள். அந்த காணப்படுகிறவைகள் மறைந்து போகக்கூடியவைகள். சொல்லுங்க, காணப்படுகிறவைகள், என் வாழ்க்கையில் காணப்படுகிறவைகள் மறைந்து போகக்கூடியவைகள். மறைந்து போகக்கூடியவைகளை நான் மறந்து போவேன். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோமா? மறைந்து போகக்கூடியவைகளை போய் நினைச்சிட்டு இருக்க கூடாது, நித்தியமானவைகளை தான் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியிலே, ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கிறதான 2 ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்று ஈவில் ஃபோர்ஸ், அது டார்க்னஸ்ன்னு சொல்கிறோம், இருளின் சக்திகள் அப்படின்னு சொல்கிறோம். அது நிறைய கேட்டகரியெல்லாம் இருக்குது. அதே போல் தேவனின் வல்லமைன்னு சொல்கிறோம், தேவனுடைய சக்தி. தேவனின் சக்தி எப்படி நமக்குள் வேலை செய்யணும்னா, காணப்படாதவைகளை பேசினா நமக்குள் தேவ வல்லமை வேலை செய்யும். அல்லேலூயா. எனக்கு சமாதானமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான்,
அது காணப்படுகிறது தான். ஆனால் காணப்படாதவைகள் எதுனா, எனக்கு சமாதானம் இருக்குதுன்றதை நான் பேசணும். இருக்குதுன்றத பேசுறதுக்கு ஒரு கைடு இருக்குது, பைபிள் இருக்குது. இந்த பைபிளை வச்சு பேசணும், சும்மா பேசக்கூடாது. ஒரு வசனத்தை எடுத்து பேச 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 அந்த சமாதானத்தை தேவன் பரத்திலிருந்து, அவர் கரத்திலிருந்து நமக்கு தருவார். சமாதானம் இல்லை 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 இல்லைன்னு பேசினால் அந்தகார சக்திகள் சமாதான கேட்டை கொண்டு வந்து டன் கணக்கில் நிரப்பிக்கிட்டே இருக்கும். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், காணப்படுகிற இந்த உலகம் இந்த உலகத்தினால் ஆளப்படவில்லை, காணப்படாத உலகத்தினாலே இந்த உலகம் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு 100 பேர்களும் சேர்ந்து இந்த ஆலயம் இன்னும் நன்றாக வளரும்னு 100 முறை பேசுனீங்கன்னா இந்த சபை இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சபையில் இருக்கிற ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த சபை வளராது, இந்த சபையில் ஆத்துமாக்கள் வர மாட்டாங்க, இந்த சபை சரியில்லை அப்படின்னு பேசிங்கன்னா சரியில்லாமல் போயிடும். அதுக்கு காரணம் தேவன் இல்லை, நீங்கள். ஆகவே என்ன வேண்டுமோ அதை தான் பேசணும், எதை இருக்குதோ அதை பேசக்கூடாது. கணவன் சரியில்லைன்னா கணவனை கர்த்தர் சரி பண்ணதுக்காக சோத்திரம் சொன்ன கணவன் சரியாவார். வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் ஆவியிலே தேவன் போடுவார், அந்த வார்த்தைகளை தான் பேச வேண்டும். சைக்காலஜிக்கல் வார்த்தைகள் 100% வேலை செய்யாது, ஆனால் வேலை செய்யும். ஆனால் ஆவியிலே தான் தேவன் வார்த்தைகளை வைக்கிறார். ஏனென்றால் வேதம் ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். காணப்படாதவைகளை ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியம், டெம்பரவரி, ஒளிஞ்சு போகக்கூடியது. அதான் பெர்க்மன் சொல்றாரு பார்த்தீங்களா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, ஆமென், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. All the problems are temporary. ஒருத்தர் சொன்னார், ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் டெம்பரவரி. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், பிரச்சனை நிறைய வரும். பிரச்சனை வந்தால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு பிரச்சனையே வரலன்னா ஆவியில் செத்து போயிட்டேன்னு அர்த்தம். எனக்கு பிரச்சனை நிறைய வருதுன்னா நிறைய பிரச்சனை நான் தீர்க்க போகிறேன்னு அர்த்தம், நிறைய பிரச்சனை ஜெயிக்க போகிறேன்னு அர்த்தம். பிரச்சனை இல்லைன்னா மனுஷனே இல்லை. அது வேணும், அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன். அதை விட நான் பெரியவன் காட்டுறதே நீங்கள் ஜெயிக்கிறது தான். ஐயோ பிரச்சனை வேண்டான்னா நீங்கள் ஒரு பயந்தாங்கோலி. பிரச்சனை வேண்டான்னா நீங்கள் யார்? பிரச்சனைக்கு பயந்து ஓடுகிற மனுஷி. அப்படி இருக்கக்கூடாது. காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். ஆகவே சமாதானத்தை கண்ணால் பார்க்க முடியாது, அதை நான் பேசுகிறேன், அது வருகிறது, அது நித்தியமானது. அன்பை நான் பேசுகிறேன், அது வருகிறது, என்னில் நிலைத்திருக்கிறது, அது நித்தியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை கூட சொல்லிக் கொடுக்குறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். Death and life are in the power of the tongue. In the power of the tongue. And those who love it will eat its fruits. Those who love it. If you love the life, speak the life. You love the death, you speak the death. நீங்கள் ஜீவனை நேசிச்சா ஜீவனை பேசுவீங்க, மரணத்தை நேசிச்சா மரணத்தை பேசுவீங்க. இதுமே எங்கே இருக்கான்? நாக்குக்கு இருக்கிற வல்லமை. நாக்குக்கு இருக்கிற வல்லமை. ஆண்டவருடைய வல்லமையை ஆண்டவர் மனுஷனுடைய நாக்கில் வச்சுட்டாரு. என்னன்னு போட்டிருக்கு? டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங்க். பவர் ஆஃப் த டங்க்னா நாக்குக்கு ஒரு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. சொல்லுங்க, நாக்குக்கு சத்தமா சொல்லுங்க, நாக்குக்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வேணும் அது உங்கள் நாக்கால் நீங்கள் பேசணும். நீங்கள் காணப்படுகிறத பேசுனீங்கன்னா அது உங்களை ஜெயிச்சிடும், உங்களை அடிமைப்படுத்திடும். நிறைய பேர் ஏன் செத்து போகிறாங்க தெரியுங்களா? காணப்படுகிறவர்களை பார்த்து சோர்ந்து போய் செத்து போகிறாங்க. நிறைய பேர் ஏன் ஜெயிக்கிறாங்களே தெரியுமா? காணப்படாத உலகத்தில் என்ன நடக்குதோ அதை பார்த்து பேசி ஜெயிச்சிடுறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான்.
இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை. ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம். ஆனால் யாரும் செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா எல்லாமே இயேசு செய்யணும், எல்லாமே தானாக நடக்கணும், எல்லாமே குவியணும். அப்போ அவங்க கைத்தட்டி பாட்டு பாடி சந்தோஷம் பொங்குதேன்னு பாட்டு பாடுவாங்க. இல்லை, ஆண்டவர் நம்மளை எப்படி நினைக்கிறாருன்னா, இவன் நல்ல ஒரு யுத்த வீரனாக நான் உருவாக்கிட்டேன், நல்ல போர் சேகனாக நான் நிறுத்தியிருக்கிறேன், இவனுக்கு வர யுத்தத்தெல்லாம் இவன் ஜெயிப்பான், இவனுக்கு வேண்டி எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், இவனை நான் நம்புறேன்னு சொல்லி நிறுத்துறாரு. ஆனால் பின்வாங்கி ஓடுகிறல பார்த்தா ஆண்டவர் பரிதாபம் பண்றாரு. நாம பவுல் சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து, நீயும் கிறிஸ்துக்கென்று நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, யுத்தத்திலே அம்புகள் வரும், அதை எதிரியின் பக்கம் திருப்பணுமே தவிர நம்மளை எதிர்க்கிறவங்க பக்கம் திருப்பக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. பாஸ்டர் நல்ல ஆலோசனை கொடுத்தாருன்னா அவர் பக்கம் ஒரு 10 அம்பை திருப்பி விட்டுறது, அவரை சின்ன பண்ணமாக்கி விட்டுறது. அதை செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? எதிரியின் பக்கம்தான் அவனுடைய அன்பை திருப்ப வேண்டுமே தவிர எதிர்க்க ஆலோசனை சொல்லுகிறவர்கள் தேவனுடைய வழிநடத்தல் சொல்லுகிற பக்கம் திருப்பக்கூடாது. இன்னொரு வசனம் கூட சொல்லிக் கொடுக்குறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு அடுத்ததாக ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலருக்கு அடுத்ததாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக, as it is written, I have made you the father of many nations. அநேக நாடுகளுக்கு உன்னை தகப்பன் எழுதியிருக்கிற ஆங்கிலத்தில். In the presence of the God in whom he believed, who gives life to the death and calls into existence the things that do not exist. நான் தமிழையும் வாசிக்கிறேன், கவனிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் இல்லை, ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் எல்லாம் நல்லா கவனிங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுக்குன்பாக நாம் எல்லாருக்கும் விசுவாசத்தில் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறத போல பேசுங்க. இருக்கிறதே பேசிட்டு இருக்கிறாதீங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கறத தான் ஒவ்வொரு வாரத்திலும் நான் சொல்லி கொடுக்குறேன், நான் கற்றுக்கிறேன். என் தப்பை திருத்தி நான் கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ண பிறகு நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுனால கவனிங்க. இல்லாதவைகளை சொல்லுங்க சத்தமா, இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுடைய மகன் நான், மகள் நான். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுடைய மகனா மகளா நான் இருக்கிறபடினாலே இருக்கிறத பேச மாட்டேன். எனக்கு எது தேவையோ, எது இருக்க வேண்டுமோ அதை தான் பேசுவேன். அது அவரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த காணப்படுகிற உலகத்தால் ஆளப்படவில்லை, காணப்படாத உலகத்தால் ஆளப்படுகிறது. இந்த காணப்படாத உலகம் எப்படி இயங்குகிறது என்றால், மனிதனுக்கு கொடுத்த பூமியிலே மனிதன் எதை பேசுகிறானோ அதனால் இந்த உலகம் ஆளப்படுகிறது. அப்ப இந்த பகுதியில் இருக்க தேவ பிள்ளைகள், இந்த பூமி எப்படி இருக்க வேண்டும், இந்த சபை எப்படி இருக்க வேண்டும், உங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் தொழில் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசினால், பரலோகத்திலிருந்து தேவன் நீங்கள் சொல்லுகிறதை இந்த உலகத்திலே மாற்றி காட்டுவார். மனிதர்கள் சொல்லாமல் அவர் எதையும் மாற்ற மாட்டார். ஆகவே தான் உங்கள் வார்த்தைக்காக பரலோகம் காத்திருக்கிறது. எதை பேசுவதற்காக? இல்லாதவைகளை இருக்கிறதை போல பேசுவதற்காக பரலோகம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. 3 சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் விழுந்திருந்தால் உடனே எங்கெங்கேயும் யோசிக்கக்கூடாது. வேத வாசிக்க முடியாமல் விட்டு போயிருந்தால் அது ஒரு வீழ்ச்சி. ஜபம் தனியாக எழுந்து பண்ண முடியல, அது ஒரு வீழ்ச்சி. காலையில் எழுந்திருக்க முடியல, அது ஒரு வீழ்ச்சி. நான்லாம் காலையில் எழுந்திருக்கு பயங்கர பிரயாசப்பட்டு உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி இந்த கிருபியை வாங்கியிருக்கேன். நீங்கள் பிரயாசப்படாமல் அந்த வரம் கிடைக்காது. காலையில் எழுந்திருக்கிறது ஒரு வரம் நான் சொல்லுவேன். எத்தனை மணிக்கு படித்தாலும் அதிகாலையில் எழுந்திருக்கிறது என்னது? ஒன்றாகாது உடம்பு. அல்லேலூயா. ஐயோ இன்றைக்கி நான் சரியாகவே தூங்கலைன்ட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிப்பாங்க சிலர். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே தூக்கமாக போயிடலாம். அப்படி இருக்கக்கூடாது.
அல்லேலூயா. 3 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் சீர்திருந்தினால் கர்த்தர் மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஜெரேமியா சாப்டர் 18 அதில் 1-11 வசனம் வரைக்கும். The word that came to Jeremiah from the Lord, arise and go down to the potter's house, and there I will let you hear my words. So I went down to the potter's house, and there he was working at his wheel, and the vessel he was making of clay was spoiled in the potter's hand, and he reworked it into another vessel as it seemed good in the potter to do. Then the word of the Lord came to me, O house of Israel, can I not do with you as this potter has done? 8வது வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம் சொல்லுகிறது, 5-6 வசனம், இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு. குயவன் கையில் எது கெட்டு போனது? மண் கெட்டு போனது. நல்லா கவனிங்க. யூ ஆர் இன் பாட்டர்ஸ் ஹேண்ட். நீங்கள் குயவன் கையில் இருக்கிறீங்க, அதை மறந்துடாதீங்க. கெட்டு போகிறது காரணம் உங்கள் சுயநலம், உங்களுடைய சுய விருப்பம், சுய முயற்சி. அதனால தான் கெட்டு போறீங்க. ஏன்னா ஒரு பக்கம் அவன் வளைக்கிறான்னா இன்னொரு பக்கம் அது போகுது, இந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் போகுது. The clay is spoiled in the hands of the potter, he made it another as good. இன்னொரு நல்ல பாத்திரமாக விளையிறாங்க. அதுக்கு கீழே சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, நீ இஸ்ரவேல் குடும்பத்தாரை இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். என்ன சொல்றார் பாருங்க அடுத்தது. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக பேசின சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியர் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன். அவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பிடுங்குவேன், இடிப்பேன், கவிழ்ப்பேன், அழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எதனாலன்னா அவன் பண்ண தப்பு அப்படி, அதனால் அப்படி சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறாரு? நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால். எதை விட்டு திரும்பினால்? தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் விட வேண்டியதை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நல்லா கவனிங்க. இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துகள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நீங்கள் இன்னொருத்தரை மாற்ற நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குப்பை, அழுக்கு, கசடெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னொருத்தரை சரி பண்ணுறதுக்கு உங்கள் வேலை கிடையாது, அவருடைய வேலை அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப்பில் விட்டுருங்க. பர்சனல் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியை மீட்சியாக கொண்டு வர வேண்டுமென்றால் சீர்திருத்தல் வர வேண்டும். கர்த்தர் எதை எச்சரித்தாரோ அந்த எச்சரிப்புக்கு செவி கொடுத்து நீங்கள் மாற வேண்டியதில் மாறி சரியாக வேண்டியதில் சரியானால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? வேறே அழகான பாத்திரமாய் உங்களை மீண்டும் மாற்றி அழகாக வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆகவே இது வந்து பர்சனல் லைஃபுக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த உதாரணம். அடுத்தது தொழில், அதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 கிங் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே போட்டிருக்கிறது, அவர்களெல்லாம் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோடரி எடுத்துக்கொண்டு போய் மரம் வெட்டி பெருக்கத்தை கொடுக்க வருகிறார்கள். வாசிக்கிறேன், கவனிங்க. Now the sons of prophets said to Elisha, see, the place where we dwell under your charge is too small for us. Let us go to the Jordan and each of us get there a log, and let us make a place for us to dwell there. And he answered, go. Then one of them said, be pleased to go with your servant. And he answered, I will go. So he went with them, and when they came to the Jordan, they cut down trees, but as one was felling a log, his axe head fell into the water, and he cried out, alas, my master, it was borrowed. நல்ல கவனிங்க, இதில் என்ன போட்டிருக்குன்னா, எல்லாருமே நெருக்கடியாக இருக்கு, நமக்கு ஒரு பெருக்க வேணும், இடம் விரிவாக்க வேணும் கேட்குறாங்க. அதுக்கு என்ன வேணும்? வீடு கட்டணும். இடம் இருக்குது, வீடு கட்ட முடியல. இடம் இருந்து வீடு கட்ட முடியாததுக்கு என்னென்னா, மரம் வேணும், கழி வேணும், கட்டுறதுக்கு ஆட்கள் வேணும். ஆகவே என்ன செய்கிறேங்க, தீர்க்கதரிசின் புத்திரர் அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய் மரம் வெட்டிட்டு வரோம். ஓகே போங்க, நீங்களும் எங்கள் கூட வாங்க. அவரும் போகிறாரு. போகும்பொழுது நல்லா கவனிங்க, 5ஆம் வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. கைப்பிடி கையில் இருக்குது, இரும்பு போய் தண்ணியில் விழுந்து விட்டது. என்னாச்சு? ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது என்று கூவினான். நல்லா கவனிங்க, ஏற்கனவே சொன்னது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இந்த காணப்படுகிற உலகம் காணப்படுகிற உலகத்தால் ஆளப்படவில்லை, காணப்படாத உலகத்தால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. மெஜாரிட்டி பீப்புள் எதன் பக்கம் நிற்கிறார்களோ அப்படி இந்த உலகம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டார்க்னஸ் வேர்ல்டை லைட் வேர்ல்டாக மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சுருக்காரு. அதனால தான் நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வெளிச்சத்தை பேசாமல் இருட்டே பேசிகிட்டு இருந்தால் இன்னும் இருட்டு அதிகமாக தான் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து கோடரி எங்கே விழுந்துருச்சு? தண்ணீரிலே விழுந்து விட்டது. என்ன சொல்கிறாரு? அது வேற, அது இரவலாக வாங்கப்பட்டது. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். எங்கே விழுந்தது என்று கேட்டான். நம்ம முதல் உதாரணத்தில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் விழுந்து போனால் நீங்கள் தான் பேச வேண்டும் ஜீவனை. அப்பொழுது ஜீவன் உங்களுக்குள் வரும், மாற்றங்கள் உங்களுக்கு வரும், முன்னேற்றங்கள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். நீங்கள் தான் பேச வேண்டும். மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்திற்கு மாதிரி குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாய் நீங்கள் இருக்கிறபடி உங்களோட பர்சனல் வாழ்க்கையை மாடிஃபை பண்ணுறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு கர்த்தர் உங்கள் நாக்கிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே கோடலியை விட்டவன், அதாவது இழந்தவன் பேசவில்லை, வேறொருவர் பேசுகிறார். ஒரு தொழில், பொதுவான காரியங்கள் அதில் வளர வேண்டும் என்றால் அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, கர்த்தருடைய உதவி வேணும். அப்போ கர்த்தருடைய ஊழியர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ கேட்குறாரு, கோடரி கோடரி ஏன் அவருக்கு தெரியாது தீர்க்கதரிசிக்கு எங்கே விழுந்துச்சுன்னு? அவர் நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காரு, விழுந்தது தெரியும். ஆனால் உன் தவறை நீ உணர்ந்தால், இதனால தான் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது என்று நீ கண்டுபிடித்தால், ஒத்துக்கொண்டால் அதுலேருந்து ரிகவர் ஆகலாம், அதுலேருந்து மேலே வரலாம். அல்லேலூயா. பாருங்க, இந்த காணப்படாத உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்தில் 1000 அந்தகார சக்திகள் ஆளுகை செஞ்சாலும் நீங்கள் ஒரு ஆள் நின்று தேவனிடத்திலிருந்து வர்ற வார்த்தையை பேசினால் அந்த உலகம் அப்படியே மாறும். அதுக்கு ஒரே உதாரணம் தெரியுமா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், முழு உலகத்தையும் மூடியிருந்ததான இருள் ஓடி போனது. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும்.
அல்லேலூயா. அதனால தான் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் சொல்கிறார். வார்த்தைகளை தெளிவாக பேசணும், தெளிவாக பேசணும், அப்போ தான் தெளிவு உண்டாகும். ஆக காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்தகார சக்திகள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை பேசாமல் நீங்கள் நினைப்பதையும் அந்தகார சக்தியின் தூண்டுதலினால் வருகிற வார்த்தைகளையும் பேசினால் அந்தகாரம் உங்களை லாக் பண்ணி அப்படியே வைத்துவிடும். கோடரி தண்ணியில் விழுந்தது மீண்டும் மேலே வராது. விழுந்து போனது எடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யணும். எங்கே விழுந்தது அங்கே விழுந்தது. வீழ்ச்சி காரணம் யார்? நீ தான். சரி, ஒத்துக்கிட்டியா? ஓகே. இப்போ என்ன சொல்கிறாரு? அவருடைய ஆவிக்குரிய கண்ணால் காணப்படாத உலகத்தோடு தொடர்பு கொள்கிறார். எங்கே? தேவனோடு தொடர்பு கொள்கிறார். அந்த காட்சியில் அவர் பார்க்கிறார், அந்த கோடரி தண்ணீரிலிருந்து நீந்தி மேலே வருகிறதை பார்க்கிறார். ஆகவே அவர் அந்த கோடலிக்கு கட்டளை இடுகிறார். ஆகவே அது நீந்தி மேலே வருகிறது. உங்களை குறித்து அக்கறையுள்ள ஒரே ஒரு நபர் யாருன்னு சொன்னால் ஆண்டவருக்கு அடுத்ததா ஊழியக்காரர் தான். நீங்கள் எப்படியாச்சும் மேலே வரணுன்ட்டு திரும்ப திரும்ப பிரயாசப்படுறது அவங்க தான். அப்போ யாராலையும் முடியாது, ஆனால் ஊழியரால் முடியும்னா அந்த ஊழியரை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அங்கே பார்க்குறாரு, கோடல் என்ன செய்யுது? இந்த 3 டைமென்ஷனையும் தாண்டி ஒரு 4th டைமென்ஷன் வேலை செய்து பாருங்க. அதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் அவர் பேசுகிறார். உங்களுக்காக பேசுகிற ஒருவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தி சரியாக வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வர இக்கட்டிலிருந்து, வீழ்ச்சியிலிருந்து மறுபடியும் மீட்சிக்கு நேரம் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பாருங்கள் எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். அந்த வசனத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கொம்பை வெட்டி, 6ஆம் வசனம் பின்பகுதி, அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, இந்த இரும்பை சாதாரண இந்த உலகத்தால் ஆளப்படுகிற மனித மூளைகள் என்ன சொன்னால் விழுந்து போச்சு, அவ்வளோதான்ப்பா, அதை போய் எங்கே போய் எடுக்க போகிறது? நீ சரியா இத்தனை பேரை வெட்டான், நீ ஏன் வெட்டி இப்படி வெளுத்தி போயிட்ட? அதுக்கு என்ன பண்ண முடியுமா? ஜோமணி வேற கோடாலி வாங்கிக்கலான்வா? இல்லை, இழந்ததை திரும்ப எடுப்பது தான் தேவ மனிதன் கையில் கொடுத்திருக்கிற தேவனுடைய அதிகாரம். மீண்டும் வான வரும். அல்லேலூயா. இரும்பு தண்ணீரில் மிதக்காது. ஆனால் காணப்படாத உலகத்திலே எனக்கு என்ன வேண்டுமோ, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், அந்த நித்தியத்திலிருந்து ஒரு வார்த்தையை பேசினால் தண்ணீரிலிருந்து விழுந்ததான இரும்பு மிதந்து அவன் கைக்கு வரும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் சேர்ந்து ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்ற வேண்டும்னா உங்கள் சொந்த நாவின் அதிகாரத்தை வலிமை பயன்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதனால தான் என்னுடைய பர்சனல் லைஃப்பை நான் டிசைன் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறேன். நான் வளர்கிறேன், ஒவ்வொரு நாளும் வளர்கிறேன். ஒரு 0.001% வளர்கிறேன். அது ஆண்டவருடைய கிருபை. நீங்கள் தினமும் வளர வேண்டும் என்றால் தினமும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டே போனதில்லைன்னு சொல்லியிருக்கார். காலையில் எழுந்து அவர் முகத்தில் முழிங்க. அல்லேலூயா. 3வதாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனம். 11 வந்து ஆங்கிலத்தில் இருக்கும், 12 தமிழில் இருக்கும். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஏற்கனவே வாஸ்த வசனம் தான். என்ன போட்டிருக்கிறது? வாசிங்க. அதற்கு பின்பு நான் விழுந்து போன 12 வாசிங்க. 9-12 நானே வாசிக்கவா? நான் அந்நாளிலே விழுந்து போன
தாவீதின் கூடாரத்தை கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இது குடும்பத்தை குறித்து பேசுகிற வார்த்தை. இஸ்ரவேல் என்ற குடும்பம், ஆவிக்குரிய சபை என்ற குடும்பம். குடும்பத்தை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பேசணும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இன்னொருத்தர் பேசுவார், குடும்ப விஷயத்தில் கர்த்தரே பேசுவார். அவர் சொல்கிறார், இதை செய்கிற நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஏனென்றால் குடும்பத்தை அவர் தான் ஏற்படுத்தினார். குடும்பத்தை அவர் ஏற்படுத்தினதுனால்தான் பொல்லாத பிசாசு குடும்பத்தில் கணவனை மனைவி பிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆரம்பத்துலேருந்து அவன் வேலையை முழு நேரம் அவனுக்கு ஊழியம் என்ன தெரியுமா, கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு. அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், இல்லாட்டி ஏதோ ஒரு நபர் உள்ள வருவான். நல்லா கவனிங்க. காணப்படாத உலகத்தில் இருந்து வருகிற தாக்குதல் தான் உன் கணவனை வெறுக்க பண்ணுறது. காணப்படாத உலகத்திலிருந்து வர்ற தாக்கம் தான் உன் மனைவி வெறுக்க பண்ணுறது. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் 2 இடத்துல வேலை நடக்கும் ஆவிக்குரிய மண்டலத்தில். ஒன்று வான மண்டலத்தில் அந்த வேலை நடக்கும், அடுத்துக்கு மேலே பரலோகத்தில் வேலை நடக்கும். நிறைய பேர் இந்த வான மண்டலத்தில் நடக்கிற வேலையை பார்த்து பரலோகம் நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது பரலோகம் கிடையாது. மேலே இருந்து பரத்தில் இருந்து தேவன் என்ன சிந்திக்கிறார் என்பதை பரிசுத்தாவி பெற்ற மனிதன் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் எல்லாம் பரிசுத்தாவியை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நினைக்கிறதை நீங்கள் பேச வேண்டும், நடந்து கொண்டிருக்கிறத பற்றி பேசவே கூடாது. அல்லேலூயா. மோசமான முரட்டாட்டமான ஒரு கணவன் இருக்கிறன்னு வைங்களேன், ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசு அவனை அப்படி மாற்றிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு மேலே பார்க்கணும். பார்த்துட்டு அங்கே ஆண்டவர் சொல்லுவார், அவனை ஊழியக்காரனா நான் தெரிந்து கொண்டிருக்கேன்னா என்ன சொல்லணும், அந்த முரட்டாட்டமானாலும் தினந்தோறும் முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கான்னா என்ன சொல்லணும், இந்த ஊழியக்காரனா இவரை மாற்றினதற்காக சோத்திரன்னு 1000 முறை சொல்லி பாருங்க. அவனுடைய மண்டைய கொடையிற பிசாசு அவனை விட்டு ஓடி போகும். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவான். கீழ்ப்படியாத மனைவி இருக்கா, ஆண்டவரே எல்லாத்துலேயும் கீழ்ப்படிக்கிற மனைவி எனக்கு தந்ததுக்காக நான் 1000 முறை சொல்லி பாருங்க, மண்டையை கொடைக்கிற பிசாசு மண்டையை விட்டு ஓடி போயிடும். நம்முடைய ஆவியை எந்த பிசாசும் டச் பண்ண முடியாது, ஆனால் நம்முடைய ஆத்மாவை டச் பண்ண முடியும். ஆகிதான் மனதிலே வசனத்தை ஸ்டோர் பண்ணி அதையே தியானிச்சுட்டு இருந்தால் பிரச்சனை வராது. ஒருத்தர் தியானிச்சுட்டு நல்லா தியானிக்கிற ஒரு மனுஷன் மாம்சத்தின்பட நடக்கிற ஒரு விசுவாசியோட சேர்ந்து போனீங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவான். ஒரு எஸ் போதும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஒரு எஸ் போதும். அவங்க மாம்சத்தில் நடக்கிறவங்க சொல்கிற ஒரு எஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். சொல்லும், நீங்கள் ஆவியில் நடந்து அப்படியே விசுவாசத்தில் போயிட்டுருப்பீங்க, மாம்சத்தின்படி ஒரு விசுவாசி உங்க கூட வர்றாங்கன்னு வைங்களேன், என்னங்க ஜெபம் பண்ணி என்னங்க வருது, நானும் 10 வருஷமாக ஜெபிச்சு ஒன்றுமே கிடைக்கல. அப்படியா, ஆமாங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் காலி. சாத்தான் நேரடியாக கொம்பு வச்சுக்கிட்டு நாக்கை நீட்டிக்கிட்டு அப்படிலாம் வரமாட்டான். நல்ல விசுவாசி மூலமாக கூட வருவான், காலி பண்ணிட்டு போயிடுவான். ஆகவே தான் நம்முடைய சிந்தனை வாழ்க்கை சீராக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த வேத புத்தகமே பிரதானம். இந்த வேத புத்தகத்தின் வார்த்தைகளை, அதனால தான் காலையில் நான் என்ன ரொம்ப ஜாக்கிரதையாக என்னுடைய வாழ்க்கையில் காலையிலேருந்து வசனத்தை தியானித்து அதை உள்ளத்தில் போட்டு தியானம் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். யார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அந்த வசனத்துக்கு எதிராக வரணும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் நான். இப்போ நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய ஜெபம் வரும், உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய நீதி வரும், உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவருக்கு செய்த கிரியை வரும். அப்புறம் தான் நீங்கள் வருவீங்க. பைபிளில் ஏசாயால் அப்படி தான் போட்டிருக்காரு, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் உங்களுக்கு முன்னாடி வரும், உங்கள் நீதி வரும், உங்கள் அன்பு வரும், கீழ்ப்படுத்தலாம் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது கேட்பேன். ஆனால் இவரை எப்படியாச்சும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் கவுக்குன்னு நினச்சி வந்தீங்கன்னா நீங்கள் தங்கமான வார்த்தைகளை கோல்டன் லெட்டர்ஸில் எழுதி கொடுத்தா கூட அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா அங்கு தேவனால் அங்கீகரிக்கப்படாத நல்ல விஷயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நிறைய கோல்டன் ரூல்ஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நடக்கிறதுக்கு. உங்கள் வாழ்க்கையில்
அன்னைக்கு கிடைத்த வசனத்துக்கு சப்போர்ட்டாக யார் யாரெல்லாம் வராங்களோ அதை நீங்கள் அங்கீகரிக்கலாம். அன்னைக்கு கொடுத்த வசனத்துக்கு எதிராக காரியங்கள் யார் மூலம் வந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்களை பரலோகம் நம்பும். அல்லேலூயா. பரலோகம் உங்களை நம்பணும்னா அவர் கொடுக்கறதான அந்த ட்ரெஷரை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் எதையும் எழுந்து போகவே கூடாது. அல்லேலூயா. 3 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வசனத்தை பேச வேண்டும். எந்த வசனத்தை பேச வேண்டும்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதில் பிரியப்படுகிறீர்கள், அதன் கனியை உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் நன்றாய் பேசுங்கள். உங்கள் குடும்பத்தை குறித்து நல்லா பேசுங்க. உங்கள் சபையை குறித்து நான் நல்லா பேசுங்க. ஏன்னா கண்டித்து சில சமயத்தில் ரொம்ப வசனத்தை வைத்து உங்களை சீர்படுத்துகிறேன்னா, கண்டிக்கிறேன்னா, நீங்கள் சீரானாதான் ஆசீர்வாதம் வரும். அதை தெரிஞ்சு தான் கண்டிக்கிறனே தவிர வெறுக்கிறதுனால கண்டிக்கிறதில்ல. நீங்கள் தேவன் கொடுத்த ஒரு ஊழியருக்கு கீழ்ப்படிய முடியலைன்னா தேவனுக்கு நிச்சயமாக கீழ்ப்படிய முடியாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய முடியலைன்னா நிச்சயமாக தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. அல்லேலூயா. அதுதான் பவுல் ஆதங்கமாக சொல்கிறார், அடங்கி இருங்கன்றார். அடக்கி இருங்கன்னு சிலர் அடக்க பார்க்குறாங்க. சபையவோ ஊழியரோ அடக்கி ஆளணும் நினைக்காதீங்க. அந்தகார சக்திகள் அந்த வேலையை உங்கள் மூலமாக செய்கிறதுக்கு விட்டு கொடுத்துடாதீங்க. வசனம் மட்டும்தான் நாளைக்கு செய்ய வேண்டும். வசனம் மட்டும்தான் உங்களை வழி நடத்தணும். வேதத்தில் போட்டிருக்கு. நான் இன்றைக்கி காலையில் 32ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். 32ஆம் சங்கீதத்தை வாசித்து தியானித்தேன். 21ஆம் நீதிமொழிகளை வாசித்து தியானித்தேன். காலையில் என் தியானத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் 32ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்றார். அவர் நடத்துகிற மனுஷனை நீங்கள் நடத்த முடியாது. உங்களை தேவன் நடத்துகிறாரு, ஆவியார் நடத்துகிறார், வசனம் நடத்துனா வேற ஒருத்தர் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்று செய்யலாம். அப்படி நடக்கிறவங்க பின்னாடி நீங்கள் அமைதியாக போகலாம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. மெய்ப்பன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆடு மேய்க்கிறவங்கள யாருமே பார்க்கல போல் தெரியுது. நாளைக்கு ஒரு ஃபோட்டோக்கு இது போட்டு காட்டிங்க பிறகு. ஆடு மேய்க்கிறவனை பார்த்தது இல்லையா? கையை தூக்குங்கம்மா. எங்கேயோ தூங்கிட்டு இருப்பீங்க போல் தெரியுது. ஆடு மேய்க்கிறவன் ஆட்டுக்கு பின்னாடி போவானா முன்னாடி போவானா? அது ரைட்டா தப்பா? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக. அதில் மேலே போட்டிருக்கிறது, ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுனாலே அவனுக்கு பின் செல்லுகிறது. 6ஆம் வசனமா 7ஆம் வசனமா தெரியல. ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கறதுனாலே அவனுக்கு, ஆடுகள் பின்னாடி போகுது. இஸ்ரவேல் நாட்டில் மேய்ப்பன் முன்னாடி போயிட்டு இருப்பாரு. ஆடுகள் எங்கே வரும்? மேய்ப்பனுக்கு பின்னாடி வரும். அல்லேலூயா. ஆனால் இந்தியாவில் ஆடெல்லாம் முன்னாடி போகுது, மெய்ப்பெண் பின்னாடி வரா. சபையிலையும் பரிதாப நிலைமைன்னா உங்கள் பின்னாடி தான் நான் வந்துட்டுருக்குறேன். அங்கே ஓடிடுமா, அங்கே ஓடிடுமா, அதை பேசிடுவாங்களே, இதை பேசிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை ஐயோ என்ன பண்ணுறது, அவங்கள பாதிச்சிருவாங்களோ, பயந்தே நடக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பேர் ஆடே கிடையாது. அப்படி செஞ்சால் என்ன கிடையாது? ஆடு கிடையாது. ஆடுன்னா என்ன செய்யணும்? வசனம் எடுத்தீங்களா? வாசிங்க பார்க்கலாம். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிகிறபடியெல்லாம் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை இது அறியாததுனாலே அந்நியரை விட்டு ஓடி போகும். ஆனால் அந்நியர் பின்னாடி நிறைய ஓடுது. சபை போதகர் இல்லாதவர்கள் பக்கம் பின்னாடி, சுவிசேஷர் பின்னாடி, பெரிய பெரிய கார்பரேட்டுக்கு பின்னாடி ஓடுது ஆடுகள்லாம். ஆனால் உண்மையான ஆடுகள் எங்கே தான் வரும்? மேய்ப்பன் அடித்தாலும் உதைச்சாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கிறது? மேய்ப்பனின் பின் செல்லுகிறதுக்கு பேர் தான் ஆடுகள். ஆகிய உங்களுடைய வாழ்க்கையில விழுந்து போன நிலைமையிலிருந்து கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். அதை நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், ஏகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே, நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, ஆமென் ஆமென், தள்ளாமல் சேர்த்து
நீ மீண்டும் கட்டுகிறீர் ஏகோவா சமையோன் என்னை ஆளுகை செய்கிறீர் நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உங்கள் வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்து இதை நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண வாழ்நாள் முழுசும் இதுக்கு போதுமான பிரசங்கம் இது உங்களுக்கு. தினந்தோறும் இது எக்ஸசைஸ் பண்ணுங்க, பேசுங்க, வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி பேசுங்க, சிந்தையில் மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த காணப்படுகிற உலகத்தால் ஆளப்படவில்லை. நீங்கள் பரலோகத்தின் வார்த்தைகளை பேசினால் பரலோகம் உங்கள் வீட்டை ஆளுகை செய்யும். பரலோகத்தின் வார்த்தைகளை பேசினால் உங்களை அது ஆளுகை செய்யும். பரலோகத்தின் வார்த்தைகளை பேசினால் உங்கள் தேசத்தை பரலோகம் ஆளுகை செய்யும். எழுந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, எழுந்து நிற்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். இந்த ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் மனதில் கட்டப்பட்டு கனவு வழியாக சிலர்லாம் தூங்கும்பொழுது உங்களுக்கு கனவு வருகிறது, உங்கள் சிந்தையை மாற்றி விடுகிறது, ஜெபிக்க விடாமல் பண்ணிடுது. நிறைய பேருக்கு தூங்கி எழுந்த உடனே என்ன நடந்துச்சு